சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏன் மனநல மருத்துவமனையில விட போயிருக்கு. அங்க பூர்ணி என்ன கலாட்டா பண்ண போகுதுன்னு தெரியலையே. அவங்க நம்ம வீட்ல காட்டின திமிர்த்தனத்தெல்லாம் அங்க போய் காட்ட முடியாதுப்பா. மனநல மருத்துவமனையில இருக்கிற டாக்டருங்க அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பூரணிய மிரட்டி அடக்கி வச்சிருவாங்க. அங்கெல்லாம் அவங்க ஆணவம் செல்லுபடி ஆகாது. ஆமாங்க, சிந்து சொன்ன மாதிரி பூரணி அங்கெல்லாம் ஆட்டம் போட்டானா 2 அடி கொடுத்து அவளை அடக்கி வச்சிருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் அவ இஷ்டத்துக்கெல்லாம் வாலாட்டவே முடியாது. செவந்தியும் ரகுவும் வந்துட்டாங்க. என்ன செவந்தி, என் சின்ன மருமகளை நல்லபடியா சேர்த்து விட்டுட்டு வந்தாச்சா? சேர்த்தாச்சா அத்தை? அம்மா, நான் போனது நல்லதா போச்சு. இல்லைன்னா அண்ணி பூர்ணியை போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நான் கட்டாயப்படுத்தி அங்கேயே அவர் 2 நாளைக்கு இருக்கட்டும்னு சொன்னதுனால தான் அண்ணி மனசே இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க. என்ன செவந்தி, அவ்வளோ சொல்லியோ நீங்க ஏன் பூர்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வர முயற்சி பண்ணீங்க? அங்க உண்மையாவே மனநல பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு நேர்ல பார்த்ததும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட இடத்துல நல்லா இருக்கிற பூர்ணிய விட்டுட்டு வர்றது சரியா இருக்காதுன்னு தோணுச்சு. அதான் டாக்டர் கிட்ட நடந்ததை சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனா ரகுதான் அங்க இருந்துட்டு வரட்டும்னு பிடிவாதமா சொல்லிட்டாரு. பூரணிய மனநல மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு நாம ஏற்கனவே தெளிவா பேசி முடிவெடுத்து தானே அனுப்பணும். உண்மையாவே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறது நரகமா தான் இருக்கும். ஆனா அவ உங்களை எந்த அளவுக்கு நரக வேதனை படுத்திருக்காங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க செவந்தி. ஒருத்தவங்க நம்மள வேதனைப்படுத்துறாங்கிறதுக்காக நாமளும் பதிலுக்கு அவங்கள வேதனைப்படுத்துறது எப்படி சரியாகும்? நீங்க சொல்றத நாங்களும் யோசிக்காம இல்ல செவந்தி, எங்களுக்கும் அது புரியுது. ஆனா பூர்ணிய நம்ம வேற எப்படிதான் திருத்த முடியும்? குடும்பங்கிற அழகான உறவை சிதைக்கணும்னு நினைச்சா கடவுள் நமக்கு இப்படியான தண்டனையை தான் கொடுப்பாருன்னு பூரணி அதை உணர்ந்து திருந்துறதுக்கு இதுதான் சரியான வழி. நீங்க வேணா பாருங்க, பூரணி அங்கிருந்து வரப்ப திருந்தி ஒழுங்கா வருவா. ஆமா செவந்தி, சிந்து சொல்ற மாதிரி தான் நடக்கும். அதெல்லாம் சரியாத்த. பூர்ணிய நாம மனநல மருத்துவமனைக்கு அனுப்பிட்டோம்னு தெரிஞ்சா அவளோட அப்பா அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. செவந்தி, சம்மந்திக்கும் சம்பந்தக்கார அம்மாவுக்கும் தான் பொண்ணோட குணம் என்னங்கிறது நல்லாவே தெரியும். அது திருந்தி எல்லாரோடையும் பழகி நல்ல வாழ்க்கை வாழணும்னு தான் நம்ம நடத்துற நாடகத்துக்கு அவங்க ஆதரவா இருந்தாங்க. இப்ப பாரு, சிந்துவை கடத்தணும்னு நினைச்சு சம்மந்தி அம்மாவை கடத்தி அடிச்சிருக்கு அந்த புள்ள. அது தெரிஞ்சு அவங்க எவ்வளவு மனசு நொந்து போனாங்கன்னு தெரியுமில்ல. இப்ப பூர்ணிய மனநல மருத்துவமனையில சேர்த்திருக்கோம்னா உண்மையிலேயே இது மாறுறதுக்கு நல்ல வழியா இருக்கும்னு நினைச்சு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத. நாமளாவது ஐயோ பாவம் 2 நாள் கழிச்சாவது அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு நினைக்கிறோம். ஆனா சம்மந்தி வீட்டுக்கு தெரிஞ்சா அவ 1 மாசமாவது அங்கே இருந்துட்டு வரட்டும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள வெறுத்து போக வச்சிருக்காமா. அண்ணி, அதான் நாங்கெல்லாம் இவ்வளோ தூரம் சொல்கிறோம்ல அண்ணி. இந்த விஷயத்தில் அவளுக்காக நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அவள் நமக்கு பண்ண டார்ச்சருக்கு கொஞ்சமாவது அனுபவிச்சுட்டு வரட்டும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க.
நைட்டு தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு காது ஜப்பே கிழியிற அளவுக்கு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா இந்த பொம்பளை. என்னங்க ஏங்க பேய் தூக்கு தூங்கிக்கிட்டு இருக்கா. ஹலோ எந்திரிங்க. ஹலோ ஏங்க எங்க எந்திரிங்க. ஹலோ எந்திரிங்க. யார் அது இந்த நேரத்துல என்ன டிஸ்டர்ப் பண்றது? நான் தாங்க செல்வி, எந்திரிங்க. எதுக்கு இப்ப தொல்லை பண்ற? என்ன வேணும் உனக்கு? ஏங்க உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சா? தப்பிக்கலான்னு சொன்னீங்களே, எப்ப தப்பிக்க போறோம்? ராத்திரி ஆயிடுச்சு. ஐயோ நைட் ஆயிடுச்சா? ஆமாங்க, அதுக்காக தான் உங்களை அவசர அவசரமா எழுப்பினேன். தப்பிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு தானே தெரியும். வாங்க டக்குன்னு யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆகி ஓடிடலாம். என்னங்க நீங்க இப்படி அவசரப்படுறீங்க? இப்ப எப்படி தப்பிக்க முடியும்? ஆ? இந்த நேரத்துல தப்பிச்சு போனா எப்படிங்க வழி தெரியும்? காலையில தப்பிச்சுக்கலாங்க. ஏங்க நீங்க சொல்றதே எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. பொதுவா தப்பிக்கிறவங்க யார் கண்ணுலயுமே மாட்டாம நைட்ல தான் தப்பிச்சு போவாங்க. நீங்க என்னமோ காலையில தப்பிச்சு போலான்னு சொல்றீங்க. நம்ம காலு நம்ம கண்ணுக்கு தெரியற நேரத்துல தான் தப்பிச்சு போகணும். தெரியாத நேரத்துல அதுக்காக முயற்சி பண்ணவே கூடாது. அதனாலதான் சொல்றேன், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு எனர்ஜியை ஏத்திக்கிட்டு பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தப்பிச்சு போகணும். புரியுதா? நானே உங்களை காலையில எழுப்புறேன். அது வரைக்கும் நிம்மதியா தூங்குங்க. எனக்கு தப்பிக்கிறதுக்கான டைம் தெரியும். நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டயத்துல தப்பிச்சுக்கலாம். என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? நான் இப்ப எதுவுமே உங்ககிட்ட சொல்ல விரும்பலங்க. அதான் காலையில தப்பிக்கலாம்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ உங்க கொரட்டையை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தூங்குங்க. ஆ. ஐயோ விடிஞ்சிருச்சே. ஆ? இந்த பொம்பளை சரியான தூக்கத்துக்கு பிறந்தவளா இருப்பா போலயே. எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கா. ஹலோ ஏங்க எந்திரிங்க. ஹலோ எந்திரிங்க.